ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் வந்துட்டு மன்னார்குடியில் உள்ளிக்கோட்டைன்ற ஏரியாவில் நம்ம இருக்கோம். இப்போ இது வந்து ஒரு 350 வருஷம் பழமையான கோயில், பெருமாள் கோயில், வராக பெருமாள் கோயில். இந்த கோயிலோட பேர் வந்துட்டு, இந்த கோயிலை வந்து நம்ம இப்போ வந்துட்டு ரெஸ்டரேஷன் அண்டு ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே சுண்ணாம்பு மூலயமாவே வந்துட்டு பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறது. இது ஃபுல்லாகவே சுண்ணாம்பு, பீ சாண்டு, கடுக்காய், வெல்லம், தண்ணி இதை மட்டுமே வச்சு பழைய காலத்து மரபு கட்டுமானத்தில் எப்படி பண்ணாங்களோ அதையே தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஃபுல்லாக பீ சாண்டு கலந்தனால உங்களுக்கு சிமெண்ட் மாதிரி இதில் தெரியும். பட் ஆனால் இது ஃபுல்லாகவே வந்துட்டு பீ சாண்டும் சுண்ணாம்பு தான் நம்ம வச்சு இதை பூசிருக்கிறது. நான் அதுக்கான இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. இது பீ சாண்டு, சுண்ணாம்பு பேக்கில் இருக்குது. கடுக்கா வெல்லம் தண்ணி வந்து பரலில் ஊற வச்சுருக்கு. மிஷினில் அரைச்சி தான் பண்ணுறோம். நம்ம அதில் ஃபஸ்ட்டு கையில் பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறமா மிஷினில் வச்சு பண்ணுறோம். இப்போ பிளாஸ்டிங் ஒர்க் வந்து நமக்கு போய்கிட்டுருக்கு. பாருங்கள், நேற்று பண்ண பிளாஸ்டிங் ஒர்க்கு வந்துட்டு வால் எல்லாமே வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. அது எல்லாமே நம்ம எல்லாம் ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம இந்த பூச்சிக்கெலாம், இந்த செடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கட் பண்ணி எடுத்து அதில் மருந்து போட்டு உடச்சிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே சுண்ணாம்பு. இதோ பாருங்கள், சுண்ணாம்பு வந்து அரைச்சி இங்கே கொட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இது கூட கடுக்காய் வெல்லமாக வந்துட்டு 1:1 ரேஷியோவில் தண்ணி ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணி போட்டு இதில் கலந்து தான் நம்ம வந்து பிளாஸ்டிங் வேலைக்கு கொடுக்குறோம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இந்த டார்கெட்டில் தான் போய்கிட்டுருக்கோம். உள்ளிக்கோட்டை மன்னார்குடியில் வந்து உள்ளிக்கோட்டை என்ற ஒரு ஏரியாவில் வராக பெருமாள் கோயில். இந்த கோயிலை ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தெரியுதுங்களா, இதுதான். தொல்லியல் துறைக்கும் அறநிலைத்துறைக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஐயா சோமசுந்தரம் ஐயாவுக்கும் நன்றி. அவர் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அவர் தான் நமக்கு வந்துட்டு யூடியூப் சேனல் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்தார். அதை பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வந்து ஒரு கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்கோம்.